எசேக்கியேல் 37வது அதிகாரம். கர்த்தருடைய கை என்மேல் அமர்ந்தது. கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாகி வெளியிலே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு நடுவே நிறைத்து. சொல்லுங்கள், இதில் முக்கியமான பாயிண்ட் கோடு போடுங்க. ஆவிக்குள்ளாகி, கையை தட்டி. ஆமே. இப்போவும் இந்த காலத்தில் இப்படிப்பட்ட அற்புதம்லாம் நடக்குமா பிரதர் அப்படின்னா கட்டாயம் நடக்கும். நீங்கள் ஆவிக்குள்ளாகும் போது அப்படிப்பட்ட காரியங்கள் உங்களை கொண்டும் கர்த்தர் செய்வார். அதனால தான் சொல்கிறேன், உன்னதத்திலேருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் பூமியின் கடைசி வரையும் போங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சொன்னார். கரங்களை தட்டி சொல்லுங்கள், உன்னதத்தில். அதான வாக்குத்தத்தம் அந்த மாதம். உன்னதத்திலேருந்து வருகிற பலத்தினால், தேவனுடைய ஆவியினால் வல்லமையாக நிரப்பப்படுங்க. அப்புறம் போங்க, எல்லாம் அவர் பார்த்துப்பார். ஆமேன். பெரிய காரியங்கள் நடக்கும். அப்போது ஆவிக்குள்ளாகி வெளியில் போய் எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவே நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியில் அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாக இருந்தது. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் எல்லாம் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவேன் அப்படின்ட்டாப்புல. உங்களுக்கு தெரியாததா அப்படின்ட்டாங்க, கணம் கோட்டார் அவர்களே அப்படின்னு. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். சொல்லுங்கள், ஆவியை பிரவேசிக்க பண்ணும்போது உயிர் அடைவீர்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவை உயிரோடு எழுப்பின அந்த ஆவி உங்களுக்குள்ளே இருந்தால் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். கையை தட்டி சொல்லுங்கள். எங்க சொல்லுங்கள், செத்து போன பல வருஷங்களான உலர்ந்து போன எலும்புகளே, ஆமாம், பயங்கரமான பெரிய சேனையாக மாறும்னா உங்கள் எலும்புகள், முட்டு பிரச்சனை, கைகால் பிரச்சனை, எலும்பு பிரச்சனை, சரீரத்தில் இருக்கிற அவயத்தினுடைய எல்லா பிரச்சனையும் சரி பண்ண தேவனால் கூடும். ஆமே. உங்களையும் நீங்கள் சுகமாக்கலாம், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் சுகமாக்கலாம். சரி, இப்போ பாருங்கள். அப்போ நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். கையை தட்டி ஆமேன் ஆமேன். என்ன சொல்கிறாப்புல? எசேக்கியா தீர்க்கதரிசி பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, செத்து போய் உலர்ந்து போய் கிடக்கு எலும்பு. ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக நன்றி, இந்த ஊழியத்தில் என்னை வச்சிருப்பதற்காக நன்றி, இப்படியெல்லாம் நல்ல வார்த்தை கேட்கணுன்னு நீ என்னை முன்னு குறித்ததுக்காக நன்றி, என்னை இந்த ஆராதனைக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றி. ஆமேன். ஆமாம், நல்லா புரிஞ்சுக்கோங்க. எசேக்கியேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, நீ அவன் உயிரடைக்கு பேசலை, இங்கே ஒரு கூட்டம் எலும்பு இருக்குது, அது உலர்ந்து போயிருக்கு. இந்த எலும்புக்கிட்ட நீ சொல்லு என்னன்னா, நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னார். இந்த எலும்பை பார்த்து நீ பேசு, நீங்கள் எல்லாரும் உயிரடைவீங்க. ஆமாம், கர்த்தரே, ஆமாம், பெரியவர், அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்படி சொல்லு. இந்த எலும்புக்கு என்ன தெரியாமல் இருக்கு. அப்போ யுத்தத்தில் அவரை தெரியாமல் செத்துருக்காய். சரிங்களா? ஆமேன் ஆமேன். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிட்டு, இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சம் உண்டாயிட்டு, மேல்புறம் எங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர் என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை, மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காட்டு திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரிழம்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து கால் ஊன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரன், இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே, இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும்
பண்ணுவேன். ஆமென். என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்கள் பிரேத குழியிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆமென். கரங்களை தட்டி அதை தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இயேசுவின் நாமத்தினால். ஒரு கூட்டம் பள்ளத்தாக்கில், எங்க பள்ளத்தாக்குன்னா என்ன அர்த்தம்? பள்ளத்துக்குள்ளே கிடக்கு, நிறைய எலும்புகள் கிடக்குது. சரிங்களா? ஆமாம். இந்த எலும்பெல்லாம் உலர்ந்து போன எலும்பு, உயிரே இல்லை, சோழி முடிஞ்சு போய் கிடக்கு. அந்த எலும்பை பார்த்து தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, ஊழியக்காரனை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீ போய் சொல்லு அந்த எலும்புக்கிட்ட, இப்போ கர்த்தர் உங்களை உயிர்ப்பிக்க போகிறாரு. நீங்கள் உயிரடைஞ்சு, அந்த உலர்ந்த எலும்புகள்லாம் உயிரடைஞ்சு நீங்கள் ஆவியை பெற்று சேனைகளை எலும்பி நிற்பீர்கள்னு சொன்னதும் அப்படியே நடக்குது. அந்த எலும்புகள் எல்லாம் அப்படியே உலர்ந்து போய் கிடக்குது. அதெல்லாம் மறுபடியும் ஒன்று சேருது. அதுக்குள்ளே என்ன வருது? நரம்பெல்லாம் வருது. அப்படியே நம்ம இந்த படம் பார்த்துருப்போம் பார்த்தீங்கன்னா, அனிமினேஷனில் அப்படியே எலும்பு கூட்டில் அப்படியே நரம்பெல்லாம் அப்படியே அப்படியே மசில்ஸ் எல்லாம் அப்படியே தோலெல்லாம் மூடுது. அப்படியே ஆவி தீர்க்கதரிசனம் உரைச்ச உடனே ஆவி திரளான சேனையை எந்திரிச்சு நிற்குது. அப்படி ஒரு பெரிய விஷனை பார்க்குறாப்புல யார்? தீர்க்கதரிசி. இதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களும் எங்கே இருக்காங்களாம்? பிரேத குழியில் இருக்காங்களாம். அவங்களுடைய வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்குதான். அவங்கள நான் தூக்கி எடுத்து அப்படி நிலைநிறுத்துவேன். அப்போ அவர்கள் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். அவங்க உயிரடைஞ்சு, அவங்க வாழ்க்கையில் மேன்மை அடைஞ்சு நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஆமென். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் அப்படின்னாரு. அதைத்தான் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால் தீர்க்க தரிசனமாக உங்கள் மேலே பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் செத்து போயிருக்குதோ, உலர்ந்து போயிருக்குதோ, ஆமென், ஆமாம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்குது. ஜனங்கள் எப்படி இருந்தாங்களாம்? அவங்க பிரேத குழிகளில் இருக்கிறாங்களாம். அவங்க அதுலேருந்து கர்த்தர் வெளிப்பட பண்ணுறாராம், தேசத்துக்கு திரும்ப வர பண்ணுறாராம். அப்போது பாருங்கள், இவர் தான் கர்த்தர் அப்படின்னு அறிந்து கொள்வாங்களாம். புரியுதுங்களா? அவங்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி சொல்கிறாங்களாம்? இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்காங்களாம்? என் எலும்புகள் அந்த எலும்புகள் இஸ்ரேல் வம்சத்தார் எல்லாருமே 11 வசனத்தில் இருக்கு பாருங்க. அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். புரியுதுங்களா? ஆமாம். பவுல் சொன்னது போல் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிட்டு அப்படின்னாப்புல. நான் சொல்கிறேன், இந்த காலை நேரத்தில் பிரதர், என் வாழ்க்கையில் நம்பிக்கையே இழந்து போய் நிற்கிறேன். கர்த்தர் அற்புதம் செய்வாரா, அதிசயம் செய்வாரா, என் வாழ்க்கை மறுபடி கட்டி எழுப்பப்படுமா? நான் நிறைய எதிர்பார்த்து வச்சுருக்கிறேன், நிறைய பிளான் போட்டு வச்சுருக்கிறேன். அதெல்லாம் நடக்குமா, நடக்காதா? இருக்க நான் ரொம்ப குறைவில் போயிட்டுருக்கேன் அப்படின்னு நினைப்பீங்கன்னா, தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் என்கிட்ட சொல்கிறத நான் சொல்கிறேன். நான் உங்கள் மேலே தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். ஆமாம், இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் பணத்துக்கு நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னா, பணத்தினால் ஏகப்பட்ட பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருப்பீங்கன்னா, கடன், பொருளாதார நெருக்கடினால், வலிகளோடு வேதனைகளோட ஒரு வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற நிலையில் இவ்வளோ பண தேவை இருக்குது, என் வாழ்க்கையில் இவ்வளோ குறைவு இருக்குது, இதிலேருந்தெல்லாம் கர்த்தர் என்னை எப்படி ரட்சிக்க போகிறாரு, ரட்சிப்பாரா ரட்சிக்க மாட்டாரா, இப்படியே தானா அப்படின்னு நம்பிக்கையற்ற நிலைமையில் இருப்பீங்கன்னா, நான் உங்கள் மேலே இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால தீர்க்க தரிசனமாக பேசுகிறேன். உங்கள் பொருளாதாரம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆமேன். கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க, ரிசீவ் பண்ணுங்க. ஆமேன், ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். உங்கள் பொருளாதாரம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே உயிர்ப்பிக்கப்படுவதாக. உங்கள் பண கஷ்டம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் நீங்கி போகட்டும். ஆமேன். உங்கள் தொழில், உங்கள் பிஸ்னஸ், உங்கள் வேலை, உங்கள் ஊழியம், உங்கள்
அதில் மூலமாய் வருகிற வருமானங்கள் எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுவதாக. செத்து போய் இருக்கிற அடைக்கப்பட்ட பிசாசினால் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுவதாக. ஏனென்றால் அப்பா நமக்காக வாசலை திறந்தே வச்சிருக்கிறார். வானமே திறந்திருக்கு. ஒருவேளை பிசாசு தந்திரத்தால் வஞ்சகத்தால் சில வழிகளை அடைக்கலாம், இங்கே இருக்கிற டோரை அடைக்கலாம். ஆனால் வானம் உங்களுக்காக எப்பொழுது திறந்தே இருக்கு. அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். திறந்தே இருக்கு, திறக்க வேண்டியதில்லை. அது அப்போ இப்போ திறந்தே இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் மேலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்களாக என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறேன். ஒவ்வொருத்தர் மேலும் ஆமேன். பெற்றுக்கொள்ளுங்க.